ராகி இட்லி உளுத்தம், தோசை எல்லாம் மசாலா நல்ல சம்பா அரிசி சாம்பல் உளுத்தம், நிறத்துல இட்லி அரிசி 2 நல்ல கப், சிகப்பு நிறத்துல இது 4 இருக்கட்டும். சேர்ந்த அதுதான் மில்லட் சத்து. அரிசி. இது கூட 1 உளுந்த கப் தொலியை அளவுக்கு உளுந்து, தீக்காம 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு வெந்தயம். உளுந்தோட அவ்வளவுதான். நம்ம சிகப்பு எடுத்து அரிசியில வச்சிருக்க மாப்பிள்ளை அரிசி, சம்பா உளுந்து, அரிசியில ஒரு வெந்தயம் இது தோசை சுட்டு எல்லாத்தையுமே பாருங்க. 2 தடவை நல்லா அதனுடைய கழுவி சுவை தனித்தனியா சாப்பிட்ட ஊற ஒரு வச்சு தான் தெரியும். எடுத்துக்கலாங்க. அதுக்கு சிறுதானிய தொட்டுக்கொள்ள அரிசியில சத்துக்கள் அதிகமாக கருவேப்பிலை இருக்கிறதுனால சட்னியோ அரிசி ஊற இல்ல வச்ச தக்காளி தண்ணியையும் சட்னியோ நம்ம இல்ல மாவாட்டி வெங்காய எடுத்துக்கலாங்க. சட்னியோ ஏன்னா இந்த அரிசியோட அப்படியான சத்துக்கள் முழுவதும் துவையலை தண்ணியில வைத்து இறங்கியிருக்கும். சாப்பிடணும் நம்ம. 7 மணி நேரம் அரிசி நல்லா ஊறணும். கிரைண்டரில் மாவு அரைப்படும் போது இந்த பக்கத்துக்கு தாங்க இருக்கணும். அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் சிறிது கொரகொரப்பு தன்மையோடு இருக்கணும். ஃபைனலாக நம்ம உளுந்து ஆட்டி வச்சதை இதில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டோம்னா உளுந்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்துரும். இதனால் இட்லி ஊற்றும் போது ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க. இந்த நம்ம ஆட்டி வச்ச மாவை வேறு பவுலுக்கு மாற்றி 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து மாவு நல்லா பொங்கி இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு டப்பா ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் இட்லி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது நம்ம இனி இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். மாவு ஒரு தடவை எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கடைசி மாவு வரைக்கும் இட்லி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் இட்லி ஊற்றிக்கலாங்க. இன்றைக்கி நான் சிறு சிறு வாழை இலைகளை வச்சு இட்லி ஊற்றிருக்கேன். மில்லட் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஃப்ளஃபியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இந்த இட்லி. ஒரு வாய் இட்லியை வச்சு வரமிளகாய் சேர்த்த தேங்காய் சட்னி கூட ஒரு பெரட்டு, பக்கத்தில் கத்திரிக்காய் கொச்சு கூட ஒரு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள். அது சொர்க்கங்க. அவ்வளவு ருசியான இந்த மில்லட் இட்லி ஒரு தடவை நீங்களும் இதே போல் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. மிக்க நன்றி.